இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு நம்ம ஆரணி ஆற்றுல விழுந்திருக்கிறத இது வரைக்கும் ஒரு நியூஸ் சேனல்ஸில் கூட கவர் பண்ணல. ஆனால் அதை நம்ம கூகுள்காரன் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான். ஒரு நாள் சோமஞ்சேரி அப்படின்ற வில்லேஜுக்கு நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து போகலான்ற ஒரு பிளான்ல இருந்தோம். சரி, அப்போ பக்கத்துலேயே எங்கன்னா குளிக்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறெல்லாம் அப்படியே அலசி பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்படி பார்த்துட்டே வரும்போது தான் இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு ஆற்றுல விழுந்திருக்கிறது நானே கவனிச்சேன். இந்த அதிர்ச்சியை தாங்காத நான் உடனே இதை எப்படியாவது வெரிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக கூகுள் மேப்லேயே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷனை எனபிள் பண்ணேன். இந்த ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷன் அப்படின்றது 360 போட்டோஸ் வச்சு அந்த இடத்துல லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, இது வழியா நம்ம பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக அந்த ஆத்தை ஒட்டி போகக்கூடிய ரோட்ல ஒரு கிளிக் பண்ணி சுத்தி முத்தி பார்த்தா எல்லா செடிங்களாம் மறைச்சிட்டு இருந்தது. சரி, இது வேலைக்காவது எங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்துக்கு நடுவில் போகக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மேலேயே ஒரு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு சரி திருப்பி பார்ப்போம்னு சுத்தி முத்தி பார்த்து அந்த 360 போட்டோவை ஃபுல்லா வெரிஃபை பண்ணா அப்படி ஒரு ஃபிளைட்டே அங்க காணோங்க. இந்த மாதிரி தான் கூகுள் நம்பி நிறைய பேர் பாதை தெரியாம ஏமாந்து போயிடுறாங்க. அதே மாதிரி தான் நான் இந்த போட்டோவை பார்த்து ஏமாந்து போயிட்டேன். இப்போ கூட அந்த ஃபிளைட் அங்கேயே தான் இருக்கு. நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த இடத்த பாருங்க. இந்த விஷயத்தோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் அடிக்கடி திருவள்ளூர் பக்கம் போறதுனால இந்த திருவள்ளூர் பக்கத்துல போகக்கூடிய இந்த கொசஸ்தலை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்துல தடுப்பணை கட்டுறதுக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நல்லா ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணிருக்கோம். பட் தடுப்பணை கட்டினதுக்கு அப்புறம் தண்ணி எப்போ வருதோ அப்பதான் போய் குளிக்கிற மாதிரி இருந்தது. இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆறு கொசஸ்தலை ஆறோட துணை ஆறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவள்ளூர் ஆறுன்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை இது சென்னையில் இருக்கக்கூடிய கூவாறுல கலக்கறதுனால இதையும் கூவாறு அப்படின்னு நேம் பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஏர்பிளைன் பார்த்து ஏமாந்தது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை. ஆனா நல்ல ஒரு ஆற்றை கூவம் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூகுள்ல அப்டேட் ஆனது பார்க்கும்போது எனக்கே மனசு வருத்தமா இருக்கு. நீங்க திருவள்ளூர் பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த ஆத்துல ஒரு தடவை குளிச்சிருப்பீங்க. நல்ல நல்ல மெமரிஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த ஆறை கூவம் ஆறுன்னு சொல்றப்ப உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.